ஹாய் ஃபியூச்சர் அக்கௌண்டன்ஸ். ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா ஹரி பிரசாத். ஸோ நான் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் போட போகிறேன். சரிங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸ்னா என்ன ஏது, காமர்ஸ்னா என்ன ஏதுங்கிறது தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அக்கௌண்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அக்கௌண்ட்ஸ்ங்கிறது நம்ம டே பை டே லைஃப்ல யூஸ் பண்ண போறது. இப்போ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு, அந்த பட்ஜெட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸ் மூலியமா தான் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? வித்தவுட் அக்கௌண்ட்ஸ் நம்மளால அது செலவு பண்ண முடியும். எவ்வளவு காசு நம்ம கிட்ட இருக்கு, எவ்வளவு காசு நம்ம செலவு பண்ணிருக்கிறோங்கிறது நம்ம ஒரு உதாரிக்கிறது அக்கௌண்ட்ஸ் மூலியமா தான் பண்ணுவோம். அது இன்டைரக்டா பண்ணுவோம். அது எப்படி டைரக்டா உருவாச்சு, என்ன எதனால அது உருவாச்சுங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து நம்ம 10th முடிச்சுட்டு 11th 12th அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து இருந்திருப்பாங்க நம்ம பசங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 10th தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல், மேக்ஸ்ங்கிறது ஸோ பயாலஜி குரூப்போ காமர்ஸ் குரூப்போ எடுத்திருந்தா நம்ம ஈஸியாக படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ்ங்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருந்திருக்க மாட்டோம். ஆனால் சிம்பிளுங்க, மேக்ஸ் தாங்க. சரிங்களா? மேக்ஸ் காமர்ஸ்ங்கிறது கொஞ்சம் தியரிங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்றது நம்ம இந்த வீடியோஸ்ல அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ நம்ம வீடியோஸ்குள்ள போலாமா? ஸோ 11th 12th படிச்சவங்க கொஞ்சம் இதை பாருங்க. பேசிக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியா சொல்லித்தரணும் அவ்வளோ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ பிளஸ் இது மட்டும் இல்லாம சிஎஸ்சிஎம்ஏ அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போவோமா? So welcome to our first class. Let's learn the basic of accounting. அக்கௌண்டிங்கிறது டே பை டே நம்ம யூஸ் பண்ற ஒரு அத்தியாவசியமானதுங்க. சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப். இப்போ உங்க வீட்டில் இப்போ நீங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்றீங்க, இல்லை வீட்டில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதுதாங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ வீட்டில் ஒரு 10 ரூபா தராங்க அப்படின்னா அந்த 10 ரூபாவை நீங்க ஒரு 5 ரூபா செலவு பண்ணிட்டு இன்னொரு 5 ரூபா வச்சிருப்பீங்க இல்லையா, அதை ஒரு எழுதி வைப்பீங்க. சரிங்களா? யோசிச்சு இதை வச்சிருக்கோம், நம்ம இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அதை நம்ம ஒரு பேப்பர்லயோ இல்ல இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஒரு கூகுள் ஷீட்லயோ வைக்கிறது தாங்க அங்க அக்கௌண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது எவ்வளவு ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லித்தர போறோம், அவ்வளவு ஈஸியா நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் அக்கௌண்டிங்? ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் மணி தட் கம்ஸ் இன் இன்கம். ஸோ இப்போ உங்க வீட்டுல ஒரு 10 ரூபா உங்களுக்கு தராங்க அப்படின்னா அது இன்கம்னு வச்சுக்கோங்க. ரெக்கார்டிங் ஆஃப் மணி தட் கோஸ் அவுட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். இப்போ நீங்க அந்த 10 ரூபால ஒரு 5 ரூபா செலவு பண்றீங்க அப்படின்னா அது எக்ஸ்பென்சஸ்ங்க. மீதி இருக்கிறது எவ்வளவு, பேலன்ஸ்ங்கிறது 5 ரூபா. ஸோ இப்போ டேலி ஆயிரும். 10 ரூபா கொடுத்துருக்காங்க, 5 ரூபா செலவு பண்ணிருக்கோம், 5 ரூபா பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 10 ரூபாய்க்கு 5 ரூபா 5 ரூபா, ஸோ 10 ரூபா. ஸோ உங்களுக்கு ஈஸியா டேலி ஆகிருங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஃபார் ட்ராக்கிங் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இப்போ நீங்க செலவு பண்ணதை எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அது எந்த செலவு பண்ணியிருக்கோம், எதுக்கு செலவு பண்ணியிருக்கோம், ஏன் செலவு பண்ணியிருக்கோங்கிறது ஒரு ட்ராக்கிங்கா இருக்குங்க அக்கௌண்ட்ஸுங்கிறது. ஸோ இது பிசினஸுக்கு மட்டுமா சூட்டபிள் ஆகுமாங்க அப்படிங்கிறது இல்லைங்க. ஸோ டெய்லி லைஃப், ஸோ நீங்க ஒரு சேலரியோ இல்லை நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு சைடு இன்கம்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அதை ஒரு நோட் புக்லயோ இல்லை ஒரு கூகுள் ஷீட்லயோ நீங்க நோட் பண்ணி வச்சா அது பேர் தாங்க அக்கௌண்ட்ஸ். சிம்பிளா சொல்ல போனா இதுதாங்க அக்கௌண்ட்ஸ். எப்படி அக்கௌண்ட்ஸ் உருவாச்சுன்னா இப்படி தாங்க உருவாச்சு. ஸோ சின்ன சின்னதா நம்ம எழுதி வச்சு அதை எவ்வளவு இந்த ஒரு 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 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரியேட் ஆனது இப்போ அப்டேட் ஆயிருக்குங்க. சரிங்களா? லைக் அ டைரி ஃபார் யுவர் மணி. ஸோ நீங்க அமௌண்ட் எவ்வளவு செலவு பண்ணிருக்க, என்ன செலவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் எடுத்து கழிச்சு நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செலவு பண்ணிருக்குன்னு பார்த்தாலும் அது கிளியரா இருக்குங்க. ஸோ நீங்க அவ்வளோ ஈஸியா எழுதி வச்சிருந்தா நீங்க உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு புரிய வருங்க. சரிங்களா? அக்கௌண்டிங் இஸ் ஈக்குவல் டு மணி ரெக்கார்ட் கீப்பிங்க.
ஸோ எவ்வளோ என்ன செலவு பண்ணிருக்கோம், ஏது செலவு பண்ணிருக்கோங்கிறது ஈஸியா உங்களுக்கு தெரிய வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள்னா பை ப்ராடக்ட், செல் ப்ராடக்ட், கெட் மணி, ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன். ஒரு பொருளை வாங்குறீங்க, ஏதாச்சும் ஒன்று விற்கிறீங்க, அது மூலியமா அமௌண்ட் வருது, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனா ரெக்கார்ட் ஆயிருங்க. ஸோ இதுதான் சிம்பிளா அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராக்கிங் ஹெல்ப் அஸ் டு ட்ராக். வித்தவுட் இட்டா we won't know a profit or loss. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வைக்கலன்னா உங்க பிசினஸ்க்கோ இல்லை உங்க லைஃபுக்கோ ப்ராஃபிட்டா இருக்கா இல்லை லாஸ்ல இருக்கா எதுன்னு உங்களால கணிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டிட் அக்கௌண்ட் பிகின். இது வந்து ஒரு சிம்பிள் கதை சொல்றேங்க. ஸோ இப்போதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆச்சு. ஒரு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கணும், இல்ல இன்னாருக்கு இது வந்து இவ்வளவு வரணும், அது எல்லாமே எப்படிங்க அவங்க எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களால எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ 2 பேர் 3 பேர்னா உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனா ஒரு 50 பேர் 100 பேர்னா சிம்பிளா ஒரு ஒரு பேப்பர்லயோ இல்ல அப்போ வந்து ஒரு இலையிலயோ அப்போ நோட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அப்போ இருந்துதான் ஒரு நம்ம அக்கௌண்ட்ஸுங்கிறது உருவாச்சுங்க. ஸோ இதனால ஒரு கன்ஃபியூஷனோ இல்ல இவருக்கு இவ்வளவு கொடுக்கணும் இல்ல இவர்கிட்ட வந்து இவருக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு எரரும் ஆகாதுங்க. ஸோ அதுதாங்க சொல்றாங்க. ஸோ தே பிகின் ரைட்டிங் இட் டவுன், தட்ஸ் ஹவ் அக்கௌண்டிங் ஸ்டார்டட். அவங்க எழுதப்பட்டதுனால இருந்துதான் அந்த அக்கௌண்ட்ஸுங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸோ இன்னைய நாள் வரைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கா இருந்தாலும் சரி, ஸோ எதுக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட வீடுக்கோ இல்ல பிசினஸ்க்கோ அக்கௌண்ட்ஸ்ங்கிறது அவ்வளவு முக்கியமா தேவைப்படுதுங்க. ஸோ வை இஸ் அக்கௌண்டிங் இம்பார்ட்டன்ட்? ஹெல்ப் ட்ராக் பிசினஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே இது வந்து முக்கியமா ப்ராஃபிட்டும் லாஸ் ஆயிருக்கா இல்லையாங்கிறதுக்கு முக்கியமா யூஸ் ஆகுங்க. கண்ட்ரோல் மணி மேனேஜ். மணி மேனேஜ் அப்படின்னா சிம்பிளுங்க. இப்போ வந்து போன வருஷம், ஸோ இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் 24ஆம் தேதி, போன வருஷம் ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி விலை இல்ல நம்ம டெய்லி யூஸ்க்கு சொல்றேன் தக்காளி விலை இல்ல வெங்காய விலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க. அப்போ வந்து எந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு போன வருஷம் நீங்க ஒரு வேலை எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷமும் போன வருஷத்துக்கான டிஃபரன்ஷியேட் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ நீங்க இப்போ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண போறீங்க. ஸோ ஏதாச்சும் வந்து டேரிஃபோ இல்ல சப்சிடிஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இது அக்கௌண்டிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. சிம்பிள். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேங்க. இப்போ நீங்க டூர் போறீங்க அப்படின்னா ஒரு 4 பசங்க சேர்த்து டூர் போறீங்க அப்படின்னா அந்த 4 பசங்க வந்து சேர்த்தீங்கன்னா ஒரு தட்ட அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து இந்த இடத்துல இவ்வளவு செலவாயிருக்கு இல்ல அந்த 4 பேர்ல ஒருத்தர் கம்மியா கொடுத்துருக்கலாம். அந்த கம்மியா கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க செலவெல்லாம் முடிச்சது போக அந்த ஒருத்தர் மட்டும் தர வேண்டியது அமௌண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அக்கௌண்ட்ஸ் மூலியம் உங்களுக்கு ஈஸியா தெரிய வந்துருங்க. ஸோ இதனால ஒரு ட்ரஸ்டும் டிரான்ஸ்பரன்சியும் ஏற்படுங்க. ஸோ இதனால அக்கௌண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். மந்த்லி பட்ஜெட்டிங்ல நமக்கு தேவைப்படும். ஸோ ஒருத்தர் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அந்த 40,000 எங்க செலவு பண்ணணும், எங்க சேமிச்சு வைக்கணும், அது எல்லாமே தேவைப்படும். லோன் ட்ராக்கிங். ஸோ இப்போ நம்ம ஒரு லோன் வாங்கியிருப்போம். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாரும் யாருமே லோன் வாங்காம இல்லைங்க. சரிங்களா? மேரேஜ் லோன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன், சரி இல்லைன்னா வந்து இஎம்ஐல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுல இருந்து எல்லாமே நம்ம வந்து லோன்ஸ் தாங்க. ஸோ அதை வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி 15 இயர்ஸ் வந்து ஒரு 12 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆகணும்னா மந்த்லி நீங்க பே பண்ண போறீங்களா இஎம்ஐ, அது ஒரு 6,000 ஆர் 5,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணி பே பண்ணா ஈஸியா அந்த இது பண்ணியிருந்தலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராக்கிங் பண்ணி வைக்கிறதுக்கு லோன் ட்ராக்கிங்காக அக்கௌண்ட்ஸ் யூஸ் ஆகுங்க. சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பட்ஜெட்டிங் மட்டும் போடாம சேவிங், இப்போ லைக் கோல்ட்ல இல்ல அமௌண்ட்டே சேவ் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் லைக் கோல்டு பாண்ட்ஸ் லைக் கோல்டு சரி பிசிக்கல் கோல்டு ஆர் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஷேர்ஸ் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோன் அக்கௌண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைப்படுதுங்க. ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கும் நமக்கு தேவைப்படுதுங்க அந்த அக்கௌண்ட்ஸ்ங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதான் 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட் அண்ட் கவர்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டிப்பா பார்ப்போங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்மரி. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்ட்ங்கிறது ஒரு ரெக்கார்டிங் மணி ஆக்டிவிட்டிஸ். ஒரு 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 நீங்கள் செலவு பண்ணதையோ இல்லை உங்களுக்கு வந்த அமௌண்ட்டையோ ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதை டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தாங்க அக்கௌண்ட்ஸ். லைக் அ மணி டைரி, யூஸ்ஃபுல் இன் பிஸ்னஸ் அண்ட் லைஃப். ஸோ இது வந்து பிஸ்னஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமான்னு இல்லைங்க, ஸோ லைஃபுக்கும் உங்களுக்கு தாராளமாக யூஸ் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜேர்னல் என்ட்ரிஸ் பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வீடியோ. தேங்க்யூங்க.